மகனே, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. என் மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. ஏதோ ஒரு காரியத்தை நம்பி 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 எதிர்பார்த்து நீ காத்திருக்கிறல்ல, அது இப்போ உனக்கு சந்தேகம் வந்துட்டு, நடக்குமா நடக்காதா, நான் நம்புகிறது நடக்குமா, ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்தாரு, ஜபெல்லாம் பண்ணும்போது பதில் கொடுத்தாரு, எனக்கு தீர்க்க தரிசனமாலாம் பேசினாரு, என் ஆண்டவர் நம்ப வைத்தாரு, அது நடக்குமா நடக்காதா, நீ நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. இது ஒண்ணு நீண்டுகிட்டே போகாது, சீக்கிரத்துல முடிவு வரும், நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். நீங்க மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கும்படி நீங்க நம்பின காரியம் நிறைவேறுவதை பார்ப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்துல நான் நம்பின காரியம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்ல, சில சொல்லுவாங்க, ஒண்ணு நான் நம்புறேங்க, கர்த்தர் எனக்கு செய்வார், ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் அதை நம்பிக்கையோட காத்திருக்கிறேன், அது கட்டாயம் நிறைவேறும். அது நிறைவேறின உடனே சொல்லுவோம், பாத்தீங்களா நான் நம்பிக்கிட்டே இருந்தேன், நான் சொன்னால கர்த்தர் செய்திருவாருன்னு. இந்த மாதிரி சொல்றவங்கள நான் பலரை பார்த்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும். நீங்க நம்பின காரியம் வாய்க்கும், உங்க நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, நான் நம்பின காரியம் கட்டாயம் நிறைவேறும், ஆண்டவர் எனக்கு செய்வான்னு விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தாதான் அது நடக்கும். நீங்க சந்தேகப்பட்டு கொண்டு இருக்க வரைக்கும் அது தள்ளி போய்கொண்டே